ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இந்த சாதத்தில் நம்ம வறுத்து அரைச்ச ஒரு பொடி சேர்க்க போகிறோம். அது சேர்த்ததுக்கப்புறமா அதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக டேஸ்ட்டாக மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்துக்கலாம். அதை தோலெல்லாம் சீவிட்டு பெரிய சைஸ் கண்ணில் நல்லா துருவிக்கலாம். ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசில் இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அதனுடைய சுவை நல்லா தெரியும். இப்போ அதை ஒரு பவுலில் நான் எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சாதம் வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் வேக வைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். சாதம் ருசியாக வர்றதுக்கு நம்ம ஒரு பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கடலைப்பருப்பு 1/2 கப் சேர்த்து வறுத்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் நம்ம சாதத்தோடு சேர்க்கும்போது நல்ல ருசியாக இருக்கும். இது மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். அதோட கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்க்கும்போது சாதம் இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். அடுத்து சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா 2 இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மிளகா வத்தல் 2 இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இருக்குது, 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காய பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். மாங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சாதத்தை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காவும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை இதில் தூவிக்கலாம். இது மாதிரி தூவிட்டு கலந்து வச்சுக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதில் வறுத்த வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். வேர்க்கடலை சேர்க்கும்போது சாதம் இன்னும் ருசியாக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தோடு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது சாதம் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாக அதனுடைய ருசி நல்லா தூக்கி கொடுக்கும். கண்டிப்பாக வேர்க்கடலை சேர்த்து செய்யுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் சேர்க்கும்போது சாதம் இன்னும் மணமாக இருக்கும். அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாதத்தை நல்லா கிளறிட்டோம்னா அவ்வளோதான்.
சிம்பிளாக டேஸ்ட்டாக மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.